நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் வேகம் பூச எதை நான் பேச கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. ஹாய் அட்வி. வந்துட்டாளா? ஆமா, எங்க போற அட்வி? கிணத்துல குதிக்க வரியா? என்ன அட்வி, பார்க்க என்ன எவ்வளோ இருக்கு, அதுக்குள்ள வரியான்னு என்னையும் கூப்பிடுற? இருந்தாலும் உன் கூட சாகிறதுக்கு தானே வரேன், வா போலாமா? போலாமாவா? இவ உண்மையிலே நம்மள போய் தள்ளி விட்டுருவா போலயே. என்ன போலாமா? ஏ அடியே, நான் கீழே போகணும். போக விட்டுருவேனா? இப்ப எதுக்கு இவகிட்ட வரா? ஏண்டா, ஈவினிங்ல இருந்து உன்னை தேடிட்டு இருக்கேன், எங்க போன? ஏய், கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தேன். கெஸ்ட் ஹவுஸ்ல தனியா தானே இருந்த? ச்சே, மிஸ் பண்ணிட்டேனே. இது மிஸ் பண்ணிட்டியா? சொல்லிட்டு போயிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. என்னது சொல்லி இருந்தா நீ வந்திருப்பியா? போடி. டேய் நில்லுடா. ஐயோ ஏய் அடியே, என்னடி பண்ற? தள்ளுறேன்டா. ஐயோ விட்ட என்னை ரேப் பண்ணிருவ போலயேடி நீ. யாரு? நானு? அடியே ஏண்டி நீ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படிதாண்டி தெரியுது. ஏண்டா, எல்லா நியூஸ்லயும் ஒரு 4-5 பசங்க சேர்ந்து தான் பொண்ணுங்களை ரேப் பண்ணுவாங்க. நானே ஒரு பச்சை மண்ணுடா. யாரு? நீனு பச்சை மண்ணு? யா. ஆமா ஆமா, ரொம்ப பச்சை மண்ணு தான். பச்சை மண்ணு தான் இப்படிலாம் காரியம் பண்ணுவாங்க. முதல்ல கொஞ்சம் கையை எடுக்கிறியா? யாராவது பாத்திர போறாங்க. யாரு வர போறா? எல்லாரும் கீழே உட்காந்துதானே பேசிட்டு இருக்காங்க. அதான் ஜி கீழே போகும்போதே நானும் போயிருந்துருக்கணும். போன் வருது ஜி, நான் பேசிட்டு வரேன்னு சொன்னேன் பாரு. என் தலையெழுத்து. என்ன இப்படி பாக்குற? இல்ல, தலையெழுத்துன்னு சொன்னியா, அதான் தலையில ஏதாவது எழுதி இருக்கான்னு பார்த்தேன். ஜோக்கு. சிரிச்சிட்டேன். போதுமா? தள்ளு. அட இருடா, காலில் சுடுதுன்னு ஊத்துற மாதிரி போறேன் போறேன்னு சொல்லுவான். என்னடி வேணும் உனக்கு? நீதான் வேணும். சப்பா. அட்வி. என்ன? அட்வி. சொல்லி தொலைடி. எனக்கு எப்போ ஓகே சொல்லுவ? நீ எல்லாம் திருந்தவே மாட்டடி, திருந்தவே மாட்டேன். சரி ஓகே, என் பர்த்டே வரப்போகுதுல்ல. அதுக்கு என்ன பண்ண போற? நான் தானே. ஆமா, உன்கிட்ட கேக்குறேன்னா நீ என்ன பண்ண போறேன்னு தானே கேட்பேன். நான் என்ன பண்ணுவேன்? ஈவினிங் கேக் கட்டிங்க்கு வருவேன். நீ கேக் கட் பண்ணி பிளேட்ல வச்சு தந்தினா நல்லா சாப்பிடுவேன். பைத்தியம். பின்ன என்னடி என்ன பண்ணுவேன்னு கேக்குற? இல்லடா, எனக்கு என்ன கிஃப்ட் தருவ? சாரி, கிஃப்ட் கொடுக்குற மூட்ல எல்லாம் இல்ல. சரி விடு, நீயே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான். இல்ல எனக்கு புரியலடி. நான் எது சொன்னாலும் நீ உனக்கு சாதகமாவே ஸ்கோர் பண்ணிக்கிற. எப்படி? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் அட்வி. ஐயோ கர்மம். சரி கொஞ்சம் தள்ளுறியா? கிளம்பணும். முடியாது. சரா நீ என்ன குழந்தையா? உனக்கு. ஐயோ ஒரு டீச்சர் மாதிரி பேசுடி. ஸ்கூல்ல தான் நான் டீச்சர். ஹையர் செகண்டரியோட டீச்சர் மாதிரியாடி பேசுற. இது என்னப்பா கொடுமை? டீச்சருக்குலாம் லவ் வரக்கூடாதா? சரி ஓகே, நான் வேணா உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். எந்த அளவுக்கு? நீ என்னை லவ் பண்ணலனா? பண்ணலாம் இல்ல, பண்ணல. இரு, கத்தாத, பொறுமை. லவ் பண்ணலனா 2 நிமிஷம் இங்கே நின்று என் கண்ணை பார்த்து. கண்ணை பார்த்து கையை கோத்து. டேய் சொல்ல விடுறியா? சரி சொல்லி தோலை. 2 நிமிஷம் இப்படியே நின்று என் கண்ணை பார்த்து, சாரா எனக்கு ஒன்னே பிடிக்கல, இப்போ இல்லை எப்போவுமே எனக்கு ஒன்னே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நான் அதுக்கப்புறம் உன்னே சத்தியமாக சொல்கிறேன், டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். என்ன, ரெடியா? இப்படி என்னதான் சொல்லணுமா? கொஞ்சம் தள்ளி நின்று சொன்னா எப்படி? ஆஹா, அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் இல்லை. இப்படியே நின்று கண்ணை பார்த்து சொல்லணும். அதெல்லாம் சொல்லிடுவேனா? தோடா, முதல்ல என் கண்ணை பார்த்து 2 நிமிஷம் நில்லு. அதுவே நிப்பியான்னு தெரில, இதில் இவர் என்ன லவ் பண்ணலன்னு சொல்ல போறாராம். ஹலோ, நான் ஹெச்எம். அதெல்லாம் நான் நல்லா நின்றுவேன். சரி அட்வி, கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க போலயே. அதெல்லாம் 100% கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். ஆமா அட்வி, இப்படிதான் யார் என்ன சொன்னாலும் உன் மேல நீ பாசிட்டிவா இருக்கணும். இவ என்னமோ நம்மள கிண்டல் பண்ற மாதிரியே இருக்கே. அதெல்லாம் நம்ம சொல்லிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். விழியில பல 100 படம் காட்டுறான்,
60 நலவாக ஒளி கூட்டுதாம் அவகிட்ட வந்ததும் தலை சுத்தி ஆடுது அவ எட்டி போனதும் அளபுத்தி மாறுது. சாராவோட கண்ணா இது இவ்வளோ அழகா இருக்குமா? என்னமோ உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி பண்ணுதே. ஆத்விக், என்னாச்சுடா உனக்கு? பாரு, நம்மளே கண்ணை சுமிட்டிட்டு தான் இருக்கோம். இவன் என்ன கண்ணை சுமிட்டாமல் பார்த்துட்டு இருக்கான்? எனக்கு தெரியுதுடா உன் மனசில் நான் இருக்கேன்னு. உனக்கு தான் தெரிய மாட்டேது. டியூப்லைட்டு அட்வி. ம் என்னடா அது, இன்னும் கண்ணை சுமிட்ட மாட்டான் அட்வி? ம் சொல்லுடி. டேய் 2 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. டேய் கண்ணுக்கு ஏதாவது ஆயிட போகுது, கண்ணை சிமிட்டி தொலை. சிமிட்டிட்டியா? என்னடா ஆச்சு உனக்கு? கொஞ்ச நேரம் கண்ணையும் சிமிட்டாம இருந்த. இங்க பாரு, நீ எதுவும் தப்பா தான் நினைச்சுக்காத. சாச்சா, நான் எதுவும் தப்பா நினைக்கலையே. இவ பேசுறதே சரியில்லையே. அது எப்படி? நான் தான் உன்னை லவ் பண்றேன்னு சுத்தி வரேன். நானே உன் கண்ணை சிமிட்டாம பார்க்கல. நீங்க லவ் பண்ணலன்னு சொல்லிவிட்டு இவ்வளோ நேரம் கண்ணை சிமிட்டாம என் கண்ணை பார்த்துட்டு இருக்கீங்க. அது ஏன் சொல்லுங்க பாப்போம். அதான் எனக்கும் தெரியல. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஆஹா, நான் என்ன நினைச்சேன்? நீ தானே கண்ணை சிமிட்டாம சொல்ல சொன்ன. டோடா கேரு, நான் அந்த மாதிரி ஒரு ரூலே போடலை. நீங்க இப்படியே 2 நிமிஷம் நின்று என் கண்ணை பார்த்து உன்னை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகதான் சொன்னேன். கண்ணை சுமிட்டாம பாருலாம் நான் சொல்லவே இல்லையே. ஆமாம், அதுவும் கரெக்டு தான். லாஜிக்காக தான் கேட்குறா, ஆனால் பதில் இல்லையே என்கிட்ட. டேய் என்னடா ஹார்ட் பீட் இப்படி துடிக்குது பாத்தியா? நான் கிட்ட இருக்கிறனால உனக்கு ஹார்ட் பீட் கூட எகிருது. லூசாடி நீன்னு இல்லை, எந்த பொண்ணு இப்படி நின்னாலும் எல்லாருக்குமே ஹார்ட் பீட் துடிக்க தான் செய்யும். டேய் நான் லூசா? நீ தாண்டா மெண்டல். ஏதோ ஒரு பொண்ணு இப்படி வந்து நின்னாலாம் ஹார்ட் இவ்வளோ துடிக்காது. நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு, நமக்கு நெருக்கமான பொண்ணு நெருக்கமாக நின்னாதான் ஹார்ட் இவ்வளோ துடிக்கும். இப்போவாச்சும் புரிஞ்சுக்கோ உன் மனசில் நான் இருக்கேன்னு. சாரா, நீ ஏதோ பேசிகிட்டு இருக்கன்னு மட்டும் தெரியுது, ஆனால் எனக்கு என்னென்னமோ இப்போ தோணுது. சாரா. அட்வி, என்னாச்சு? அது வந்து சாரா, அட்வி ஆரவ் உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பான். நீ கீழே போ, நான் அப்புறமா வந்து உன்கிட்ட பேசுகிறேன். அட்வி அட்வி என்ன அட்வி? அது உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். ஏதாச்சும் பேசு. ஏன் இப்படியே நிற்கிற? பார்த்தா தெரியல. என்னது பார்த்தா தெரியல? சாரா, உன் கண்ணு இவ்வளோ அழகா இருக்குமா? நீ குத்திருக்க மூக்குத்தி கூட எனக்கு ரொம்ப அழகா இருக்கு. மூக்குத்தி அழகா இருக்கா? இவனுக்கு என்ன ஆச்சு? சும்மா இவனை வெறுப்பேற்றலான்னு வந்து தப்பா போச்சு போலையே. அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட எப்போவுமே எனக்கு நீ எப்போ ஓகே சொல்லுவேன்னு கேட்குற இந்த உதடுகள், அது கூட இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கு. அட்வி, எப்போவுமே நீ என்னை அட்வின்னு தான் கூப்பிடுவ, ஆனால் இன்னைக்கு என்னமோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பெஷலாக தெரியுது சாரா. ஐயோ, இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. இவன் எப்போவுமே நான் இப்படி ஏதாவது பண்ணா வந்துட்டா அப்படின்ட்டு போவான். இந்த டைலாக்காக தான் நான் எப்போவுமே இப்படி ஏதாவது லூஸ் தரமாக பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி என்ன தலைகீழாயிடுச்சு. எல்லாரும் கீழே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்களே, இங்கே யாரும் வரவும் மாட்டாங்க. என்ன பண்ணலாம் அட்வி? சாரா, அப்படியே 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 என்னடா சொல்ல வர? அதான் உன் கண்ணு உதட்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே. ஆத்விக், என்னடா பண்ணிட்டு இருக்க? அட்வி, ஐயோ, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. இவ கத்துனா தானே இப்ப. ஆத்விக், ஏதாவது பண்ணிட்டியாடா? அட்வி கையெடுக்கிறியா? கொஞ்சம் பயமா இருக்கு. பயமா இருக்கா? அடிப்பாவி. சரி, என்னமோ பண்ணியிருக்கோம், சமாளிப்போம். என்ன சிரிக்கிறான்? என்ன மேடம், உங்க ஹார்ட் பீட் எனக்கே கேக்குது. முன்னாடி நீ என்னை மறைச்சு நின்றுட்டு இருந்தல, அப்போ
இப்போ உனக்கு ஹார்ட் பீட் எதுவுமே ஆகலையே. ஆமால. ஆனா இப்போ மட்டும் உனக்கு ஏன் ஹார்ட் பீட் எகிருது? இப்போ தெரியுதா? நம்மளாம் யார்கிட்டயாவது போனால் ஹார்ட் பீட் எகிராது. யாராச்சும் ஒரு ஆள் அவங்களாம் நம்மக்கிட்ட வந்தாதான் நமக்கு ஹார்ட் பீட் எகிரும்னு. அது மட்டும் இல்லாமல் பசங்க அவங்களோட உரிமையை கையில் எடுத்தா என்னெல்லாம் நடக்கும்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேலாச்சும் என் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு, சரியா? சரி சரி, முதல்ல கை எடுக்கிறியா? ஆமால, ஆனால் ஏதோ கையெடுக்கவே மனசு வர மாட்டேங்குது. டேய் ஆத்விக், லூஸ் ஆயிட்டியாடா நீ? கையை எடுத்து தொலைடா. பாவம் அவன் பயப்படுறான்னு நினைக்கிறேன், மூஞ்சிலே நல்லா தெரியுது. அட்வி. ஏய் எடுக்கிறேன், சும்மா உன்னை பயமுறுத்துறதுக்கு தான் நான் அப்படி வச்சேன். வந்துட்டா. சோப்பா, இதுக்கு மேலே இங்கே இருக்கேனாப்பா, வெரி டேஞ்சரஸ். கிளம்பிடுவோம். இங்கே என்ன நடந்துச்சு? நான் அட்வியை லவ் பண்ணுறேன் தானே? ஆ பண்ணுறேன் தான். ஆனால் ஏன் அவன் கிட்ட வரும்போது நான் பயப்படணும்? இல்லை இந்த பயம் யூஸ்வல் தானா? அவன் அப்படி பேசுனதெல்லாம் நடிப்பா, ஆனால் அது நடிப்பு மாதிரி தெரியலையே. தேவையா போகிறவனை மறைச்சு நின்று தேவையா அதெல்லாம்? அட, அவனை என் கண்ணை பார்க்க சொன்னதே என்னை பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு தானே. அவன் கடைசியில் அதை சொல்லவே இல்லை. நானும் மறந்துட்டேன். சரி ஓகே, இப்போ தான் என் ஹார்ட்டே நார்மலாக துடிக்குது. என்ன வேணா இருக்கட்டும், இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். பரவாயில்லையடா, கடை சாப்பாடு மாதிரியே இல்லை, வீட்டில் சமைக்கிற மாதிரி நல்லதாக இருந்துச்சுல. என்னடா இன்னுமா அந்த திமிருக்காரவங்களை எப்படி கட்டி பிடிச்சோன்னு யோசிச்சுட்டு இருக்க? ஆஹா இல்லைடா. அப்புறம் என்னடா? நானுமே ஜூனியரோட ஜானை பார்க்க போயிருந்துருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். டேய் விடுடா. இல்லைடா, இது அவ்வளோ சீக்கிரம் நான் விடுற மாதிரி இல்லை. டேய் இதே எப்போ பார்த்தாலும் யோசிச்சுட்டு இருக்காதடா. வேற என்னடா பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? நானும் என் மைண்டை டைவர்ட் பண்றேன்டா, ஆனா அது கடைசியில் இங்கதான் வந்து நிக்குது. டேய் நீ ரொம்ப ஓவரா அதை மண்டையில போட்டுக்கிறியான்னு தோணுது. எனக்கு புரியுதுடா, ஆனா என்னால முடியல. நீயே சொல்லு, என்கிட்ட உங்களை தவிர ரொம்ப க்ளோஸ் ஆனதுன்னா அது ஜூனியர் தான். டேய் ஜூனியர் ஜூனியர் ஜூனியர். டேய் என்னாச்சு? எப்ப பாரு அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்க வேண்டியது. என்ன ஏதோ புதுசா பேசுற மாதிரி சொல்ற? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு நாங்கெல்லாம் முக்கியம் இல்ல அப்படிதானே? டேய் நான் எப்ப அப்படிலாம் சொன்னேன்? நீ சொல்லல, ஆனா நீ நடந்துக்கிறது ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. எல்லாரும் ஜாலியா ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம் நினைச்சா நீ ஒரு சைடு மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருப்ப. என்னடான்னு கேட்டா ஜூனியர். ஆஃபீஸ்ல ரொம்ப பெரிய டென்ஷன் ஒன்று போயிட்டு இருக்கோம், ஆனா நீ ஒரு மாதிரி டென்ஷன்ல உட்காந்துருப்ப. என்னன்னு கேட்டா ஜூனியர். வீட்டில் எல்லாரும் வேற ஏதாவது ஒரு சோகத்துல இருந்தாங்கன்னா நீ ஒரு சோகத்துல உட்காந்துருப்ப. என்னன்னு கேட்டா அதுவும் ஜூனியர். இப்படி உன் லைஃப்ல எது நடந்தாலும் அதுல ஜூனியர் ஜூனியர் ஜூனியர். டேய் சும்மா இரு. என்ன நீ சொல்றதுதான் அந்த வீட்டில் எப்பவுமே நடக்கணுமா? இல்ல உன்னோட கோவத்துக்கு எல்லாரும் இங்க பயந்துட்டே இருக்கணுமா? கார்த்திக் போதும், நீ ரூமுக்கு போ. ஏன் நான் போகணும்? நான் கேட்குற பதிலுக்குலாம் உன்ட்ட ஆன்சர் இல்லை தானே? நீ ஏன் யோசிச்சு பாரு, எப்போ பார்த்தாலும் நீ ஜூனியர் ஜூனியர்னு சொல்லிக்கிட்டே இருந்தா உன் ஆப்போசிட்ல உட்காந்து யாருக்கடா பேச தோணும்? கார்த்திக் உனக்கு எல்லாமே தெரியும். டேய் எனக்கு புரியுது. அதுக்குன்னு 24 மணி நேரமும் அவளை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா எந்த மாற்றமும் நடக்காது. நீ அவங்கள பத்தியே யோசிக்கிறனால இங்க நாங்க எல்லாரும் தான் சஃபர் ஆறோம். சஃபர் ஆறீங்களா? ஆமாடா. இப்ப என்னங்கிற? சும்மா எப்ப பார்த்தாலும் ஜூனியர் ஜூனியர்னா ஆப்போசிட்ல பேசுறவங்களுக்கு கோவம் வருமா வராதா? நாங்களும் இன்னைக்கு மறந்துடுவேன் அப்புறம் மறந்துடுவேன்னு பார்த்தா 2 வருஷமா எங்களை போட்டு பாடா படுத்துற. டேய் வாய மூடு, கிளம்பு. என்ன நான் எதுக்கு வாய மூடணும்? எனக்கே சில டைம் தோணுது, ஜூனியர் ஜானோட லவரா இல்ல. டேய் 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 என்னடா சொன்ன? என்ன சொன்ன? நான் சொன்னதுல எந்த ஒரு தப்புமே இல்லையே. எனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அப்படிதான் தோணும். வேணா கார்த்திக், தேவையில்லாம பேசிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பு இல்ல. என்ன பண்ணிடுவ? இல்ல என்ன பண்ணிடுவேன்னு கேக்குறேன். பாக்குறேன் நீ இன்னைக்கு என்ன பண்றேன்னு. அடே கார்த்திக், ஹர்ஷா, அடே என்னடா பண்றீங்க? கார்த்திக் தேவையில்லாம நீ தான் பேசின. நான் தேவையில்லாமலாம் பேசல, நான் உண்மையதான் பேசினேன். உண்மையை சொன்னா கசகதான் செய்யும், ஆனா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். டி அறைய வேணான்னு பாக்குறேன், தேவையில்லாம அறைய வைக்காத. கார்த்தி, ஹர்ஷா, என்ன ஆச்சு உங்க 2 பேருக்கும்? ஆட தேவையில்லாம நீ குறுக்க வராத. பாப்போம் இன்னைக்கு என்னதான் பண்றான்னு. டி கார்த்தி வேணாம். ஜி இது அப்படியே விட்டா சரி வராது, ஏதாச்சும் பண்ணுங்க.
என்ன ஜி பண்றது? சரி நான் ஏதாவது பண்றேன். ஹர்ஷா கார்த்தி நிறுத்துங்க. ஆரவ் நீ தள்ளு, அவன் என்னதான் பண்றான்னு நான் பாக்குறேன். ஆமா ஆரவ் நீ தள்ளு, அவன் இன்னும் என்னதான் கேக்குறான்னு நானும் பாக்குறேன். 2 வருஷமா மனசுக்குள்ளேயே இந்த கேள்வி எல்லாம் வச்சிருந்திருக்கான்ல, கேட்கட்டும் நீ தள்ளு. டேய் உங்க 2 பேருக்கும் என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? ஜி பாத்துட்டே இருக்கீங்க, என்ன ஜி பண்ணணும்? அட ஜி. டேய் ஹர்ஷா இங்கிட்டு வா. என்ன ஹர்ஷா அவ்வளவுதானா, அடிக்க மாட்டியா? டேய் கார்த்தி கொஞ்சம் அமைதியா தான் இரேண்டா. டேய் ஆரவ் நீயே சொல்லு, இவன் எப்ப பார்த்தாலும் கோவப்பட்டு திட்டிக்கிட்டே இருப்பான், நம்ம எல்லாரும் அடங்கி போயிட்டே இருக்கணுமா? அடே உன்னை யாரு அடங்கி போக சொன்னது? ஆனா நீ ஏன்டா இவ்ளோ கோவமா பேசுற? ஆமா கார்த்திக் நீயாவது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. யாராச்சும் ஒரு ஆளாவது விட்டு கொடுக்கணும்டா. விட்டும் கொடுக்க முடியாது, தொட்டும் கொடுக்க முடியாது. ஜூனியரை பத்தி பேசி பேசி எனக்கு எப்ப பார்த்தாலும் கோவமா வருது. டேய் உனக்கு தான் நடந்ததெல்லாம் தெரியும்ல. டேய் தெரியும்டா, ஆனா அதுக்குன்னு எவ்வளவுதான் பொறுத்துக்கிட்டே இருக்க முடியும்? சரி கார்த்திக் கோவப்படாத, அவன் ஆல்ரெடி கோவத்துல இருக்கான். நீ ஆச்சும் கொஞ்சம் புரிஞ்சு அமைதியா இரு. ஆமாண்டா தேவையில்லாம பிரச்சனையை வளர்க்காத. நான் ஒன்றும் வளர்க்கணும்ல எதுவும் பண்ணலடா. எனக்கு கோவம் வந்துச்சு நான் பேசினேன். ஆனா அவன் தான் ஃபர்ஸ்ட் என் டிஷர்ட்டை பிடிச்சான், அதுக்கப்புறம் தான் நான் பிடிச்சேன். டேய் இதுல யாரு ஃபர்ஸ்ட் பிடிச்சான்னு நாங்க கேட்கல. 2 நாள் தாண்டா வீட்டுல பெரியவங்க இல்ல, அதுக்கே இவ்வளவு பெரிய சண்டையா? ஒரு ஆள் பிரச்சனையை முடிங்கன்னு தான் சொல்றோம். போங்க போங்க, அவன் பெருத்தாலேயே போயிட்டு அவனுக்கே சப்போர்ட் பண்ணுங்க போங்கடா. ச்சே. டேய் டேய் கார்த்தி என்ன ஜி இது? என்ன பண்றதுன்னு தெரியல ஜி. ஜி ஹர்ஷா எங்க? இதோ. டேய் கிரிஷ் ஹர்ஷா எங்க? அவன் அப்பவே போயிட்டான். டேய் என்னடா நீ போனானா அப்படியே போன் விட்டுருவியா? புடிச்சிருக்க வேண்டியதானே? டேய் கார்த்திக்கும் ஹர்ஷாவும் தான் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்திருக்கு. இதுல நான் மட்டும் பிடிச்சிருந்தேன்னு வையே என் செவிலு கிழிஞ்சிருக்கும். போடா. ஐயோ ஜி இனிமே நம்மளால எதுவும் பண்ண முடியாது, இதுக்கு வேற ஏதாவது தான் யோசிக்கணும். என்ன ஜி இப்போ பண்றது? 2 நாள் ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா ஆளுக்கு ஆளுக்கு. ச்சே. ஜாலியா இருக்கலாம் தான் நினைச்சோம், அதான் பெரிய ஆப்பா வருதே. எப்பவுமே சண்டை போடாதவங்களே சண்டை போட்டிருக்காங்க, எல்லாம் ஜூனியரால. இருந்தாலும் அவங்களையும் எதுவும் தப்பு சொல்ல முடியாது. சரி ஓகே ஏதாவது பண்ணுவோம். முதல்ல கீழே வாங்க, கீழே போய் ஏதாச்சும் பண்ணுவோம் ஜி வாங்க. சரி ஜி. ஏ கிரிஷ் வா. நானும் வரணுமா? வரணுமா? கொப்ப மோனே ஒழுங்கு மரியாதை வாடா. ஜி ரொம்ப கோவப்படாதீங்க. என்ன ஜி ஹர்ஷா போக விடாம நிக்க வச்சிருந்தா அட்லீஸ்ட் அவங்கிட்டயாவது ஏதாவது பேசி இருந்திருக்கலாம். யாருக்கிட்ட ஜி? நம்ம ஹர்ஷா கிட்ட. பேச முடியாதுதான் ஜி, இருந்தாலும் அவனை போக விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்ல. டே சரிடா இப்ப என்ன நான் வரணும் அதானே, வரேன் வா. எப்படியோ ஒத்துக்க வச்சுட்டீங்க போல. பின்ன ஜி நம்ம 2 பேர் தலை மட்டும் உருள்றதுக்கு இவனோட தலையும் சேர்த்து உருளட்டும். நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கடா நீங்க. அதெல்லாம் நாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் வா. கோத்து விடுறது தானே நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ஆமா கிரிஷ் வா. சரி வரேன், என் தலையெழுத்து. ஒரு நிமிஷம் எல்லாரும் நில்லுங்களேன். என்னடா? ஜானு நீ என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்ட? ஜி இது இப்ப ரொம்ப அவசியம். ஐயோ சாரி ஜி. ஜாரா என்ன? ஹர்ஷாக்கும் கார்த்திக்கும் சண்டை. எங்க உன் கனவுலையா? இல்ல மாடியில. ஐயோ ஜி அவ உங்களை கலாய்க்கிறா. கலாய்க்கிறாளா? ஏய் சீரியஸா பேசிட்டு இருக்கேன். டாக்டரே ஜோக் பண்ணாம கிளம்புங்க எல்லாரும், நாங்களே நாளைக்கு என்னெல்லாம் பண்ணலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கோம். ஆமா நாளைக்கு நல்ல ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி பிளான் பண்ணணும். அது சரிதானா, ஆனா ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னா எல்லாருக்குள்ளேயும் சண்டை இல்லாம இருக்கணும்ல. சண்டை போட்டா எப்படி ஜாலியா என்ஜாய் பண்ண முடியும்? டேய் உங்க விளையாட்டெல்லாம் அப்புறமா வச்சுக்கோங்க. விளையாடுறோமா? ஜானு உண்மையதான் சொல்றோம். ஏய் என்ன சொல்றீங்க? ப்ராமிஸாவா? ஐயோ ப்ராமிஸா தான் தானா? சரி அட்வி, நீ சொல்ற மாதிரியே இருந்தாலும் அதுக்கு நாங்க என்ன பண்றது? நீங்க ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணா போதும். ஹெல்ப்பா? எங்ககிட்ட இருந்து என்ன ஹெல்ப் வேணும் டாக்டர்? ஒன்றும் இல்லை, அவங்க 2 பேரையும் கீழே மட்டும் கூட்டிட்டு வரணும். கீழே கூட்டிட்டு வரணுமா? கீழே கூட்டிட்டு வந்து என்ன பண்ண போறீங்க? அதை பத்தி நான் இன்னும் யோசிக்கல, ஆனா அவங்க 2 பேரையும் முதல்ல கீழே கூட்டிட்டு வரணும். அவ்வளவுதானே. சரி தனா நீ போய் ஹர்ஷாவை கூப்பிடு, நான் போய் கார்த்திகை கூப்பிடுறேன். என்னடி? என்னெல்லாம் போய் ஹர்ஷாவை கூப்பிட முடியாது. எது? நானே இப்பதான் அவன்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கேன். அவன் நார்மலா இருந்தா கூட கொஞ்சம் நான் பேசுவேன், இப்போ கோமா வேற இருப்பான். என்னாலாம் பேச முடியாது. அடியே இதை நான் சொல்லணும்டி, நீ அவனுக்கு தங்கச்சி. இருக்கட்டும் நீ போய் அவனை கூட்டிட்டு வா, நான் போய் வேணா கார்த்திகை கூப்பிடுறேன். எது நானா? ஜாரா கொன்னுடுவேன், என்னையெல்லாம் சேர்க்காதீங்க.
ஏய் ஜாராக்கு வேற வேலை இருக்கு. நீங்க 2 பேர் போய் 2 பேரையும் கூட்டிட்டு வாங்க. ஹே ப்ளீஸ் டி, நீ போய் கூப்பிடு. உன்னை அவன் திட்ட மாட்டான், போடி. நல்ல பிள்ளைல, தங்க பிள்ளைல. ஏய் சரி கொஞ்சாத, போறேன். இங்க பாருங்க, உள்ள எனக்கு என்ன நடந்தாலும் நீங்க தான் பொறுப்பு. நான் சின்னதா ஏதாவது கத்துனாலும் உடனே காப்பாத்த வந்துருங்க. ஏய் ரொம்ப புலம்பாதடி, நானும் தானே கார்த்திகை கூப்பிட போனோம். அடியே கார்த்திக் என்னடி திட்ட போறான்? நான் போனா கூட ஏதோ கொஞ்சம் என்னை திட்டுவான். ஆனா நீ போனா சுத்தம் ஒண்ணுமே சொல்ல மாட்டான்டி. ஏய் எல்லாருமே கோவத்துல எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுடி, நீ வேற. சரி போய் கூப்பிடுவோம். ஐயோ இப்ப நான் ஹர்ஷா கிட்ட போய் என்னன்னு பேசுறது? இவளால நான் தான் மாட்டிக்கிறேன். ரொம்ப புலம்பாம போடி. முதல்ல நீ போய் கார்த்திகை கூப்பிடுறீ. இவங்க போய் கூப்பிடுறதுக்குள்ளே விடிஞ்சிரும் போலயே ஜி. அதெல்லாம் சரி ஜி, என்ன பிளான்? ரொம்ப பெரிய பிளான்லாம் இல்லை, ஆனால் இது சக்ஸஸ் ஆகும். சொல்கிறேன் வாங்க.